அவர்களின் பயத்தை கண்டு குரு, சொல்லுங்க ஐயா, உங்கள் பிரார்த்தனை வாசகத்தை சொல்லுங்க என்று அதட்டினார். ஒருவர் மெல்ல ஆரம்பித்தார். அதுங்க உண்மையை சொன்னால் அது நாங்கள் பிரார்த்தனையே பண்ணுறதில்ல, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. சும்மா மனசுக்கு தோன்றபடி ஆண்டவரே வேண்டிக்குவோம். அதாவது சாமி, நீங்கள் மும்மூர்த்திகளாக இருக்கீங்க, நாங்களும் 3 பேர், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேண்டிக்குவோம். தலைமை குருவுக்கு அதிர்ச்சி. மகா மடையர்களாக இருக்கிறார்களே. இதோ பாருங்கள், முறைப்படி தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள், இதுதான் முறைப்படியான பிரார்த்தனை என்று அதை சொன்னார். கேட்டவன் மூவர்களை ஒருவர், சுவாமி கஷ்டமாக இருக்குது, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க என்று கேட்டார். குருவும் சுற்றிலும் உள்ள பெருங்கூட்டத்தார் கேட்க வழக்கமாக கோயிலில் செல்லும் பிரார்த்தனையை உறக்க சொன்னார். அது சொல்லிவிட்டு, இனிமேல் முட்டாள்தனமாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளரக்கூடாது, கவனமாக முறைப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எச்சரித்துவிட்டு புறப்பட்டார். அவர் சற்று நகர்ந்ததும் சுவாமி சுவாமி என்று மூவரும் பின்னால் ஓடி வந்தார்கள். என்ன என்றார் குரு கம்பீரமாக. மறந்து போயிடுதுங்க, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க என்றார்கள் மூவரும். குரு கூட்டத்தினர் எல்லாரும் கேட்கும்படியாகவும் தான் வென்று அவர்களை அடக்கி விட்ட கர்வத்திலும் பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத இவர்களையா தேடி வருகிறீர்கள் என்று ஏளனத்துடன் மிக உரக்க பிரார்த்தனை மொழிகளை சொன்னார். பிறகு போரில் வென்ற வீரனை போல புறப்பட்டார். படகில் ஏறி மிகவும் பெருமிதத்தோடு குரு போய் கொண்டிருந்தார். அப்போது கரை பக்கத்திலிருந்து கூச்சல் கேட்டு அவர் திரும்பி பார்த்தார். குருவுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த மூவரும் தண்ணீரின் மேல் அவசரமாக படகை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். தரையின் மேல் நடப்பது போல தண்ணீரின் மேலே. ஆனால் அது அவர்கள் உணர்ந்ததாகவே தெரியவில்லை. ஓடி வந்து படகின் அருகில் தண்ணீரின் மேல் நின்றபடி, சுவாமி, அது மறுபடியும் மறந்து போச்சு, இன்னொரு வாட்டி சொல்லுங்க என்று கேட்டார்கள். குருவுக்கு அப்போதுதான் சித்தர்களின் மகிமை புரிந்தது. அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வழக்கம் போல செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகை வேகமாக விட சொன்னார் தலைமை குரு. பனித்துளி விழுவதும், மலர்கள் உதிர்வதும், காற்று வீசுவதும், இலைகள் சலசலப்பதும், பறவைகள் பாடுவதும், வண்டுகளின் ரீங்காரமும் பிரார்த்தனைகளாக இருக்க வார்த்தை சிறைக்குள் சிக்குவதோ பிரார்த்தனை.